இந்திய ஒன்றிய அரசின் கீழ் செயல்படக்கூடிய என்எல்சி நிறுவனம் நேவல் லிக்னைட் கார்ப்பரேஷன் தங்களுடைய நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்கப்பட்ட பகுதியில் சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்கப் போகிறோம் என்று அதன் தலைவர் அறிவித்துள்ளார்கள். ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் என்று சொல்வார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 200 முதல் 300 மெகாவாட் வரை செயல்திறன் கொண்ட மின் உற்பத்தி திறன் கொண்ட அணு உலைகளாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் உலகத்தில் பல்வேறு பகுதியில் முயற்சி செய்யப்படுகிறது. ஆனால் எங்கேயும் வெற்றிகரமாக நடைபெற்றதற்கான எந்த சான்றும் நமக்கு கிடையாது. ஃபுகுஷிமா விபத்திற்கு பிறகு உலகத்தில் உள்ள அணுசக்தி துறை தங்களுடைய தொழிலை மூடிவிட வேண்டும் என்று முடிவு செய்து பல்வேறு நிறுவனங்கள், ஹிட்டாச்சி போன்ற பெரிய நிறுவனங்கள் எல்லாம் மூடிவிட்ட நிலையில் தங்களுடைய கடைசி துருப்புச்சீட்டாக, கடைசி ஆயுதமாக இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் சொல்லக்கூடிய சிறிய அளவிலான அணு உலைகள் அமைப்பதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளது. அந்த முயற்சி உலகத்தில் எங்கும் வெற்றி பெற்றதாகவும் நமக்கு தரவு கிடையாது. இந்த பின்னணியில் என்எல்சி நிறுவனத்தின் தலைவர், நாங்கள் எங்களுக்கு உள்ள பழுப்பு நிலக்கரி எடுத்த பிறகு உள்ள நிலக்கரி சுரங்கங்களில் நாங்கள் இந்த எஸ்எம்ஆர் ரியாக்டர்ஸை அமைப்போம் என்று தெரிவித்துள்ளது நிச்சயமாக அதிர்ச்சி அளிக்கின்றது. ஏனென்றால் இதை போன்ற சிறிய அளவிலான அணு உலைகள் அமைக்கப்படும் போது 200 மெகாவாட் 300 மெகாவாட் அணு உலைகள் அமைக்கப்படும் போது ஆங்காங்கே அணுக்கழிவுகள் உற்பத்தியாகும். உலகத்தில் அணுக்கழிவுகளை எப்படி கையாள்வது, என்ன செய்வது என்று உலகமே வெளிபிதுங்கி நின்று கொண்டிருக்க வேளையில் ஃபுகுஷிமா விபத்திற்கு பிறகு ஃபுகுஷிமாவில் சேமிக்கப்பட்ட அந்த அணுக்கழிவுகள் கடலில் கொட்டப்பட்டு அங்கு மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற வேளையில் இதை போன்ற சிறிய அளவிலான அணு உலைகளிலிருந்து வரக்கூடிய அணுக்கழிவுகளை எங்கே சேமிக்கப் போகிறோம், எப்படி கையாளப் போகிறோம் என்ற கேள்வி நிச்சயமாக எல்லோர் மனதிலும் உள்ளது. அதனால தான் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் இந்த சிறிய அளவிலான அணு உலைகளை செயல்பட முயற்சித்த போதும் அந்த அணுக்கழிவுகளை என்ன செய்வது தெரியாமல் இன்னைக்கு தட்டுத்தடுமாறி நிற்கின்றன. இந்த பின்னணியில் என்எல்சி நிறுவன தலைவர் அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது, கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை போன்ற நிலக்கரி சுரங்கங்கள், அதாவது பழுப்பு நிலக்கரி சுரங்கங்கள் அமைப்பதற்காக தமிழக அரசு கொடுத்த நிலம் என்பது அந்த சுரங்க பயன்பாட்டுக்குத்தான் மட்டுமே ஒழிய மக்களுக்கு கதிர்வீச்சு தரக்கூடிய இதை போன்ற சிறிய அணு உலை அமைப்பதற்காக கிடையாது. அதில் நில பயன்பாடு என்பது நிலம் மாநில அரசு கொடுத்தது. அந்த நிலத்தை பயன்படுத்தி அந்த பழுப்பு நிலக்கரியை எடுப்பதற்கான உரிமையை மட்டும்தான் மாநில அரசு கொடுத்தது வரை நிலம் மாநில அரசு உரிமைப்பட்டது. ஆனால் அரசு எந்த நோக்கத்திற்காக, தமிழ்நாடு அரசு எந்த நோக்கத்திற்காக அந்த நிலத்தை என்எல்சி கொடுத்ததோ அந்த நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அப்படி ஒருவேளை அந்த பயன்பாட்டை மாற்றிக்கொள்ள என்எல்சி நிறுவனம் தீர்மானித்தால் நிலத்தை தமிழக அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம். இதை போன்று மக்களுக்கு ஆங்காங்கே சிறிய அணுகுகளை ஏற்படுத்தி ஆங்காங்கே கதிர்வீச்சு ஏற்படுத்தக்கூடிய நோய்களை கொடுத்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பல்வேறு புதிய முயற்சிகள் மூலமாக சோதனை எலிகளாக மாற்றக்கூடிய முயற்சியில் என்எல்சி நிறுவனம் ஈடுபட்டிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். என்எல்சி நிறுவனத்தின் தலைவர் யாரையும், தமிழக முதல்வரையோ யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் செய்திருப்ப இந்த அறிவிப்பை நிச்சயமாக திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். பூவுலக என்பது சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசும் இது குறித்து தரவுகளை கேட்கப்பெற்று இந்த முயற்சிக்கு முதலிலே தடை போட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் வைக்கிறோம். ஈநுலைகள் மிக மிக ஆபத்தானவை என்பதை ஜப்பானில் உள்ள மாஞ்சு தீ விபத்தாக இருக்கட்டும், பிரான்சில் செயல்பட்ட சூப்பர் ஃபினிக்ஸ் ஈநுலையாகட்டும் எல்லாம் நிறுத்தப்பட்டு அங்கே செயலுக்க செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னை 1.5 கோடி மக்கள் வாழக்கூடிய பகுதியின் அருகாமையில் ஈநுலையை நிறுவி அதற்கான பயன்பாட்டு கொண்டு வருவது என்பது நிச்சயமாக மக்கள் விரோத செயலாகத்தான் நாம் பார்க்க முடியும். இதற்கு ஒருபோதும் மக்களுடைய அனுமதியை பெற்றிருப்பதாக எந்த தரவும் கிடையாது. இந்த முயற்சியை தனக்கான ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த கூடத்தின் மேல் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இதை பாருங்கள், இந்தியா அணுசக்தி துறையில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை சாதித்துள்ளது என்று தேர்தல் நேரத்தில் தெரிவிப்பதற்காக பிரதமர் அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை, 7 கோடி மக்களை சோதனை எலிகளாக மாற்றுவதற்கான உரிமை அவர் கிடையாது. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழக அரசும் இது குறித்து தரவுகளை பெற்று அதுக்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.